சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர் மருத்துவம். மலர் மருத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஹோமியோ பார்த்துருப்போம், ஆயுஷ் பார்த்துருப்போம். அதாவது அலோபதியை தவிர்த்து 240 வகையான மருத்துவங்கள் இருக்குது நம்மளுடைய இந்தியாவில். அதில் இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது இது நம்ம நாட்டை சேர்ந்தது கிடையாது. இது லண்டன்ல இருந்து வரக்கூடிய பூக்கள் மூலமாக தயார் செய்த ஃப்ளவர் ரெமடி மலர் மருத்துவம் அப்படிங்கிறது. இது எதனால, இது எதுக்கெல்லாம் சரியா வருது அப்படின்னு பாக்குறப்ப, மனம்தான் ஒரு நோய்க்கு காரணம். எல்லா பிரச்சனைக்கும் பாருங்க மூல காரணமாக இருக்கிறது மனம்தான். இன்னைக்கு நிறைய பாருங்க கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனதில் ஒரு ஆறாத காயங்கள், ஏதாவது ஒன்று லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேயே பாருங்க ரொம்ப ஒரு அடிமைத்தனமாக இருந்து எந்த ஒரு தீர்வுகளும் கிடைக்காம ஒரு ஏக்கத்தோடையே இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் பாருங்க பெரும்பாலும் இந்த கேன்சர் நோய் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் பாருங்க மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சரி, அப்போ இதெல்லாம் நடக்குது. இப்போ இதுக்கெல்லாம் மனம் செம்மையானால் மருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பாருங்க இந்த மலர் மருந்து, இந்த ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிறது எந்த மாதிரி விஷயங்கள்ல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இதோடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா லண்டன். அங்கதான் பாஜ் அப்படிங்கிற ஒரு அலோபதி மருத்துவர் தன்னுடைய 30வது வயசுல அவர் ஒரு கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருப்பாரு. அப்ப அந்த நோயோட பாதிப்போட தீவிரம் அவரால் சரி பண்ணவே முடியாது, குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடும். ஏன்னா அவங்க பாரம்பரியமாகவே ஒரு ஆங்கில மருத்துவத்துறையில இருக்கிறவங்க தான். அவங்க அப்பாவும் சிறந்த மருத்துவர் தான். ஆனா பாருங்க, நமக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா, அப்ப இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையிலே பாருங்க ஒரு 6 மாசம் தான் அவங்களுக்கு ஒரு டாக்டர் ஒரு ஆயுள் காலத்தை கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய பாருங்க டெய்லி அந்த புல்வெளியில நடந்து வாக் போய்கிட்டே இருப்பாரு. அப்ப அந்த வாக்கிங் போறப்பே பாருங்க அந்த புல்வெளியில இருக்கிற அந்த பூக்களை எடுத்து எடுத்து பறிச்சு சாப்பிட்டே போவாரு. இதே மாதிரி டெய்லி அவர் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப பாருங்க ஒரு 6 மாசம் கழிச்சு நோயோட தாக்கம் அந்த இது இல்லாம இருந்துச்சு. அவர் பாருங்க நார்மலா ஹெல்த்தை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நமக்கு எல்லா டாக்டரும் உலகில் உள்ள மருத்துவம் எல்லாமே சேர்ந்து பார்த்து நமக்கு ஒரு ஆயுள் காலம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப நம்ம உடம்புல அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லையே, அப்ப இதுக்கு என்ன காரணம்? அப்ப நமக்கு அந்த நோயோட தீவிரம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்பதான் பாருங்க ஆலோசனை பாக்குறப்ப 2வது வயசு சின்னதா அவர் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த கேன்சர் நோயோட அறிகுறி எதுவுமே இல்லாம இருந்தது. அப்பதான் இவர் மனசுக்குள்ள, அப்ப நம்ம டெய்லி நம்ம இந்த சாப்பிட்டுட்டு போன அந்த பூக்கள்ல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு நோக்கோட பாருங்க அந்த ஒவ்வொரு பூக்களையும் எடுத்து ஆய்வு செஞ்சு பாக்குறப்பதான் அந்த பூக்களுக்கும் சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கே பாருங்க முழுசா தீவிரமா இறங்கிட்டாரு. இதனால வந்ததான் பாருங்க நமக்கு மலர் மருத்துவம் அப்படிங்கிற பெரிய ஒரு அரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காரு இந்த சமுதாயத்துக்கு. இப்ப இந்த மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பாருங்க 39 வகையான மருந்துகள். இதுல 37 வகையான மருந்துகள் மலர்கள்ல இருந்து தயார் பண்ணக்கூடியது. எல்லாமே மலர்கள் தான். அதுவும் கூட நம்ம லண்டன்ல உள்ள மலர்கள் தான். அதன் மூலமாகத்தான் தயார் பண்றாங்க. ஒரே ஒரு மருந்து பாறையின் கசிவுல, அதாவது மலை பாறைகள் மலை இடுக்குகள் இருக்கக்கூடிய அந்த பாறையோட கசிவுல இருந்து ராக் வாட்டர் அப்படிங்கிற ஒரு மருந்து தயார் பண்றாங்க. இதோட 38 ஆச்சா. அடுத்து 39வது மருந்தான என்னது பார்த்தீங்கன்னா, 5 மருந்துகளையும் சேர்ந்து ஒரே கலவையாக ரெஸ்கியூ ரெமடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெஸ்கியூ ரெமடி இருந்தாலே, ஒரு வீட்டில் இருந்தாலே வரக்கூடிய பிரச்சனைகளை சரியாக்கக்கூடிய பக்குவம் அங்க வசிக்கிற மக்களுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம பாருங்க எப்பயுமே நம்ம வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கும். ஒரு முதலுதவி பெட்டி. நம்ம ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னா கார்லயோ ட்ரெயின்லயோ இல்லை பிளேட்லயோ போறப்ப பாருங்க ஒரு முதலுதவி பெட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்டிங் பாக்ஸ் சொல்லுவோம். நம்ம வீட்டுகளே அதே மாதிரி ஒரு இது பாக்ஸ் வச்சிருப்போம். அவங்க எல்லாருமே பாருங்க அதே மாதிரி விளையாட்டா அந்த RR அப்படிங்கிற ரெஸ்கியூ ரெமடிங்கிற மருந்து வேலை செய்யும். திடீர்னு ஒண்ணுமே இல்லை, ஏதோ திடீர்னு ஒரு சண்டை, நம்ம ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட ஏதாவது சண்டை போடுறாங்க, நம்ம ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த RRல இருந்து இந்த ரெஸ்கியூ ரெமடி நம்ம ஒரு சின்னதா ஒரு பில்ஸ்
ஒரு வெள்ளை கலரில் உருண்டை பால்ஸில் வந்து குட்டி குட்டி பால்ஸில் நம்ம அந்த மருந்து லிக்விட் ஊற்றி வச்சு நம்ம கொண்டு போனோம்னா அதுலேருந்து ஒரு 5 பால்ஸ் எடுத்து நம்ம வந்து சப்பிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த டென்ஷன் குறைஞ்சு அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிற பக்குவம் வந்துடும். இது வந்து நிதர்சனமான உண்மை. இது வந்து எல்லாருமே பாருங்க, எல்லாத்துக்கும் கொடுத்து நாங்களே இது வந்து அனுபவிச்சு உணர்ந்த உண்மை மட்டும்தான் இது வந்து. திடீர்னு யாராவது ஒருத்தர் ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததா போகுது. முன்னாடியெல்லாம் வந்து எப்பயோ ஒரு டைம் நம்ம எங்கேயோ தான் பார்ப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டெய்லி நம்மளுடைய பயணத்தில் பாருங்க அன்னன்னைக்கு ஒரு நபராவது அதை வந்து பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புல இன்னைக்குள்ள சூழல் நமக்கு வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அப்போ இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ஒரு அந்த அது லிக்விட் குத்துன பில்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் கையிலையுமே கண்டிப்பாக இருக்க வேண்டியதுதான். யாராவது ஒருத்தவங்க வந்து ரோட்டில் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அப்போ நமக்கு நிறைய வந்து என்ன செஞ்சாலும் வந்து எந்திக்காமல் இருப்பாங்க. ஆனால் பாருங்க இந்த மாதிரி ஒரு பில்ஸ் வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம அதை எடுத்து அவங்க முகத்தில் தொளிச்சோம், அவங்களுக்கு ஒரு சொட்டு நம்ம வந்து குடிக்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அப்படியே பாருங்க மயக்கம் தெளிஞ்சு எந்திக்கக்கூடிய அளவில் இந்த மருந்தானது வேலை செய்யுது. அதுக்கப்புறம் பாருங்க ஒவ்வொரு மருந்துக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மருந்தை பற்றியும் சொல்லணும்னா ஒரு மருந்து சொல்றதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இதுலேயே பாருங்க ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்தோட தீவிரம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மருந்து வந்து ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைகள், ஒரு மனிதருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நைட்டு தூக்கமே வராமல் பாருங்க தூங்குறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு தேவையில்லாத கவலைகள்லாம் வந்து மனசுல உட்காந்துட்டு தூங்கவே விடாது. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு மனிதருமே வந்து நல்லா தூங்கினால் மட்டும்தான் காலையில எந்திரிச்சு ஆக்டிவா நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஒயிட் செஸ்னட் மருந்து நம்ம வந்து சாப்பிட்டு நைட்டு நம்ம தூங்க போறப்ப ஒரு 5 பில்ஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னம்னா நல்லா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இதோட சேர்த்து இன்னும் சில மருந்துகளும் நம்ம வந்து சேர்த்து வந்து சாப்பிட்டுக்கணும். இன்னொன்று விஷயம் இதுல சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து வந்து இந்த ஃப்ளவர் ரெமெடி மலர் மருத்துவம் சொல்ற இந்த மெடிசனை வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகள். பிறந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கலாம், 90 வயசு ஏஜ் ரொம்ப அதிகமானவங்களும் இந்த மருந்தை வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து பூக்கள்ல இருந்து வரக்கூடிய மருந்து தானே. அப்ப இன்னைக்கும் பாருங்க பூக்கள் தான் வந்து எல்லாருடைய மனதையும் மகிழ்விக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பூக்கள் மட்டும்தான். அதனாலதான் பாருங்க கல்யாணம் முடிச்ச புது தம்பதிகள் வந்து தலை நிறைய வந்து அந்த பெண் வந்து அதிகமாக மல்லிகைப்பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அதனாலதான். ஏன்னா மலர்கள் தான் மனசை வந்து நம்மளை வந்து சஞ்சலத்துக்கு உட்படுத்தாம ரிலாக்ஸா நிம்மதியா வச்சுக்கிறது. இதனாலதான் பாருங்க இந்த ஃப்ளவர் ரெமடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலர் மருத்துவம் ஒவ்வொருத்தர் வீட்டிலுமே வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்கணும். இருந்தாலே இது வந்து போதும். சரி, இப்ப என்னுடைய குழந்தை வந்து படிக்கல, இப்ப நல்லா படிக்கிற விளையாட்டுக்கே போகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிலருக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு எந்த கோயிலுக்கு போறது, அதுக்கு எந்த மாதிரி நாங்க என்ன செய்யறது தெரியாம இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மலர் மருந்து வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும். செஸ்னட் பட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் 5 பில்ஸ் வந்து எடுத்துக்கிறணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 4 டைம்ஸ் 4 வேளை வந்து அந்த மருந்து வந்து 5 ஃபால்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா படிக்காத குழந்தைகள் கூட வந்து அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, என்னோட குழந்தை நல்லா ஸ்கூலுக்கு போகிறான், எல்லாமே படிக்கான், ஆனால் பாருங்க அந்த எக்ஸாம் நேரத்தில் வந்து பயம் வந்துடுது. அந்த பயந்துக்கிட்டு வந்து எக்ஸாமில் பாருங்க ஞாபக மறதி வந்துடுது, படிக்க முடியாமல் போயிடுது, பரீட்சையை கரெக்டாக எழுத முடியாமல் போயிடுது. அப்போ அந்த ஒரு வருஷம் படித்த படிப்பானது அந்த எக்ஸாம் நினச்சி வந்து பயந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்போ இதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு பார்த்துங்க, செரட்டோங்கிற மருந்து. நம்ம அந்த செரட்டோங்கிற மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம எப்போ படித்தாலும் நம்மளுடைய மூளையோட அடுக்கில் அந்த மருந்து அந்த படித்த படிப்பானது அந்த ஞாபக அடுக்குகள் நம்ம வந்து பதிஞ்சிருக்கும். அது வந்து இந்த மருந்து நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு தக்க சமயத்தில் தேவையான நேரத்தில் நமக்கு வந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதாங்க ஃப்ளவர் ரெமடி அப்படிங்கிறது. சரிங்க, ஒரு பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க தேவையில்லாத அடம் பிடிக்குங்க. ஸ்கூலில் பிறந்து இப்போயெல்லாம் பாருங்க முன்னாடிலாம் வந்து 5 வயசு முடிஞ்ச தான் ஸ்கூலுக்கே சேர்ப்போம்.
ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 2.5 வயசுலேயே போய் ஸ்கூலில் ஓட்டி சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்குது. அப்படி இருக்கப்ப அது வரைக்கும் தாயோட அரவணைப்பில் கண்காணிப்பில் இருந்த குழந்தை 2.5 வயசுலேயோ ஒரு 3 வயசுலேயோ கொண்டு நம்ம வந்து ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறோம். அப்படி ஸ்கூலில் சேர்க்குறப்ப அந்த குழந்தை என்ன செய்யும், திடீர்னு வந்து அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வுக்கு கொண்டு போகும். அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அம்மாவுடைய நினைவுகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அம்மாவோட நினைவுகளை தவிர்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்கூலில் கொண்டு எடுக்கணும். அப்போ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்களேன், சிக்கரி அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் ரெமடி இருக்குது. அந்த சிக்கரி அப்படிங்கிற ஒரு அந்த ஃப்ளவர் ரெமடியோட லிக்விடை வந்து நம்ம ஒரு பால்ஸ், குட்டி குட்டி பால்ஸ், ஒயிட் கலர் பால்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க, அதில் நம்ம ஊற்றி நம்ம ஒரு 2 ட்ராப்ஸ் 2 பில்ஸ் எடுத்தாலே போதும். நமக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த அம்மாவை விட்டுட்டு நமக்கு எந்த இடத்துல போய் இருக்கணுமோ அந்த இடத்துக்கு உண்டான ஒரு ஒருங்கிணைப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. நிறைய மலர் மருந்துகளில் வந்து நிறைய அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு பாருங்கள், நிறைய வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடிக்கு வந்து நிறைய அடிமையாகாதவ யாருமே கிடையாது. அதாவது நிறைய பழமொழி சொல்லுவாங்க, குடிக்காத மனுஷன் எவன் இருக்கான், நான் மட்டும் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் குடிக்கிறவங்க எல்லாருமே பாருங்க குடும்பத்தை தெருவில் விட மாட்டாங்க. அதுக்கு அடிமையானவங்க மட்டும்தான் அவங்க குடும்பம் மட்டும் தெருவில் நிற்கிது. நிறைய நம்மளும் நாள்தோறும் எல்லாருடைய கண்ணுக்கு தட்டுப்படதான் செய்யும். அதுக்கெல்லாம் பாருங்க இந்த ஃப்ளவர் ரெமடியில் அதி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்துங்கிறது இருக்குது. அதாங்க வால்நட், ஒயிட் செஸ்நட், இந்த 2 மருந்து நம்ம வந்து ஒன்று லிக்யூடாகவோ இல்லைன்னா பில்ஸாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஏன்னா அந்த மருந்தோட வீரியம் வந்து ரொம்ப கம்மியானதான். இது வந்து இயற்கையான முறையில் 30 இதில் தான் அவங்களுக்கு வந்து இயற்கையாக தயார் பண்ணுறாங்க. அதுக்காண்டி அதிகமான வெப்பத்தில் தயார் பண்ணலை, 30 சென்டிகிரேட் தயார் பண்ணால் நம்ம இயற்கையாகவே எல்லாருமே இந்த மருந்து வந்து எடுத்துக்கலாம். அப்போ அவங்க கொடுக்குறப்ப இது வந்து காலப்போக்கில் அந்த மருந்தானது அவங்களுடைய மனசை மாற்றி அந்த அடிமையாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து குறைச்சி அவங்களுக்காக வந்து சுய சிந்தனை வந்து இது வந்து வீழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் பாருங்க ஃப்ளவர் ரெமடி ஒவ்வொன்றுமே வந்து சிறப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சில பேருக்கு பாருங்க நிறைய வந்து ரொம்ப வந்து நான் அழகாவே இல்லை, என்னுடைய முகம் வந்து வேஷ் வந்து ரொம்ப இதாகவே இல்லாமல் இருக்குது, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன், நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப நான் ஒரு மாதிரியாகவே இருக்கேன், ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரியே இருக்கேன், இப்படி நிறையா பேர் சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே பாருங்க தாழ்வு மனப்பான்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனாலேயே வந்து அவங்க எந்த இடத்துலையும் பாருங்க ஒரு ஒருங்கிணைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். வெளியில வேலை பார்க்குறப்ப பாருங்க அவங்களுடைய பேச்சே வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் பேசுவாங்க. அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் பாருங்க லார்ஜ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்து தான் அப்படி தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். இந்த ஃப்ளவர் ரெமடி 1 வாரம் நம்ம எடுக்கிறப்பே நமக்கு நல்லா ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து அழகு இல்லாமல் இருக்கோன்னு சொல்லி யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃப்ளவர் ரெமடி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேப் ஆப்பிள். இந்த கிரேப் ஆப்பிள் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நமக்கே இந்த உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடும். நம்ம தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அழகு, நம்ம தான் உலகத்திலே பெரிய ராணி அழகு அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணத்தை கொடுத்தாலே நாம் வந்து என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இயல்பான வேலைகளை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் இருக்குது. அப்போ இதுலேருந்து மீண்டு வர முடியாமல் ஒரு சூழல் இருப்பாங்க. அப்போ என்ன செய்யலாம், ஒருத்தருக்கு பார்த்துங்க ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க, நிறைய ஏமாற்றம் செஞ்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அப்போ லவ் ஃபெயிலியருக்கு என்ன மருந்து அப்படின்னு சொல்லி நிறைய மருந்துகள் இருக்குது. அதுக்கும் பாருங்க இந்த சிக்கரி, வால்நட், இந்த 2 மருந்து தான். இதை எடுத்துக்கிட்டாலே போதும், அவங்களுடைய அந்த ஏமாற்றத்தை தாண்டி அடுத்த கட்டத்து நோய்க்கு போகக்கூடிய அளவில் தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருப்பதற்கு இந்த மலர் மருந்து வந்து ரொம்ப வந்து காரணமாக இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மலர் மருந்து கொடுத்து எல்லா பிரச்சனைகளும் சரியாக இருக்குது. சிலருக்கு பாருங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை, ஏதோ நானே வந்து எனக்கு அவ்வளோதான், எனக்கு ஆண்டவர் விட்ட வழி, எனக்கு அவ்வளோதான். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா விரக்தியாக பேசுவாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னை இந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, நான் வந்து வாழ்க்கையோட கடைசி எல்லையில இருக்கேன், என்னால் எப்படி முடியும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாகவும் விரக்தியாகவும் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பாருங்க மஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு மருந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அந்த மருந்து வந்து ஃபஸ்ட்டு 1 வாரம் எடுக்கிறப்பயே வந்து ஏதோ கடவுளுடைய அனுக்கிரகமே அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி அவ்வளவு அற்புதமாக அவங்களுடைய மனசில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நிறைய பேருக்கு பாருங்களேன் குலதெய்வங்களுக்கு போவாங்க,
இல்லைன்னா வேறு ஏதாவது கோயிலுக்கு வழிபாட்டுக்காக போவாங்க. அந்த வழிபாட்டுக்கு போகிறப்ப தான் மருந்தை திரை போடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தடைகள் வந்து சரி சீக்கிரம் வெளியில் வரணும், நமக்கு குலதெய்வ அனுக்கிரகமே இல்லை, எனக்கு தெய்வ அனுக்கிரகமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்வீட் செஸ்னட் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த மருந்தில் ஒரு 4 பில்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே திரை விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கே மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தமாகவும் ஒரு பரவசமாகவும் இருக்கும். இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு மருந்தை பற்றியும் நம்ம வந்து விவரமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.